தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தோல்வி பயத்தால் திமுக அமைச்சர் கண்ணீர் விட்டு அழுதார். தோல்வி பயத்தால் திமுக அமைச்சர் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு நல்ல தேர்தல் முடிவு வரும். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிய திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். அது மட்டும் உண்மை. தற்பொழுது தோல்வி பயத்தால் திமுக அமைச்சர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் கடந்த 2 முறை வெற்றி பெற்றார். 10 ஆண்டு காலமாக சட்டசபை உறுப்பினராக உள்ளார். 5 ஆண்டு காலம் தமிழக அமைச்சராக உள்ளார். இவருடைய ஆடியோ லீக்கான காரணத்தினால் கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டார். இந்த முறை அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என கூறப்பட்டது. ஆனால் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவரை தோற்கடிக்க சொந்த கட்சியினரே களமிறங்கியுள்ளனர். அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி ஆதரவாளர்கள் உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். வெளிப்படையாகவே பிடிஆர் தோற்கடிக்க வேலை செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தோல்வியிலிருந்து தப்பிக்க அமைச்சர் பிடிஆர் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள், அன்பளிப்புகள், நாற்காலிகள் வழங்கி வருகிறார். நேற்று விடிய பணப்பட்டுவாடா செய்தார். 100 கோடி ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பறக்கும் படை, இந்திய தேர்தல் ஆணையம், காவல்துறை இவை எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேற்றைய தினம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் பொழுது கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அவருக்கு தோல்வி பயம். இதன் காரணமாக கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். மதுரை தன்னுடைய தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் வெற்றியை தேடி தந்த இடம். எங்கள் குடும்பத்தின் மீது மக்கள் நல்ல நம்பிக்கை வைத்திருந்தனர். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். ஆனால் உண்மையிலேயே தோல்வி பயம் காரணமாகவே அமைச்சர் பிடிஆர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் என்பது உண்மை. திமுக அமைச்சர் பிடிஆர் வெளிப்படையாக கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். ஆனால் மற்ற அமைச்சர்கள் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் மனதுக்குள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை.